Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல edge computing னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த edge computing, cloud computing மற்றும் 5G குள்ள தொடர்பு என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ரொம்ப டெக்னிக்கலா இல்லாம சிம்பிளா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. Welcome back. Edge computing அப்படிங்கிறது ஒரு இன்டர்நெட்டை சார்ந்த தொழில்நுட்பம். இது ஒரு டிவைஸ்ல தகவல் சேமிக்கிறதையும் சேமிச்ச தகவலை ப்ராசஸ் பண்றது, அதாவது கம்ப்யூட் பண்றதையும் அதை பயன்படுத்துறவங்களுக்கு மிக அருகாமையில் கொண்டு செல்லும் ஒரு தொழில்நுட்பம். இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை டிசைன் பண்ணோம்னா முக்கியமாக என்ன யோசிப்போம்? அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வேலை செய்யணும், அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை எந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணணும், இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ல இருக்கிற டேட்டாலாம் என்ன ஃபார்மேட்ல சேவ் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா இந்த மாதிரி டெக்னிக்கலா இல்லாம இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனோட தகவல்கள் எந்த இடத்துல சேமிக்கணும், அதாவது இப்போ வந்து நீங்க அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை ஒரு போன்லயோ லேப்டாப்லயோ இன்ஸ்டால் பண்ணா அந்த டேட்டா எல்லாமே வந்து அந்த போன் லேப்டாப்ல லோக்கல் டிரைவ்ல சேவ் ஆகணுமா, இல்ல வந்து ஒரு ரிமோட் லொகேஷன்ல இருக்கிற ஒரு பிரைவேட் சர்வர்ல சேவ் ஆகணுமா, இல்ல வந்து கிளவுட்ல சேவ் ஆகணுமா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் யோசிச்சோம்னா அதை வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு அப்ளிகேஷனோட சாஃப்ட்வேர் பாகங்கள் எந்த இடத்துல இயங்கணும் அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது தான் எட்ஜ் கம்ப்யூட்டிங். இதை புரியுற மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டிசைன் பண்றேன். யூடியூப் மாதிரி ஒரு ஆப்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த ஆப்ல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்னோட யூசர்ஸ் எல்லாம் வந்து அவங்க வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க அப்லோட் பண்ண வீடியோவை தேவைப்படும் போது பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பிசினஸ் கேஸ்ல நான் ஒரு ஆப்பை டிசைன் பண்றேன். அந்த ஆப்ல வந்து வர தகவல்கள், அதாவது யூசர் சேமிக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு டேட்டா சென்டர்ல சேவ் பண்ற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ரிமோட் லொகேஷன்ல ஒரு சர்வர் இருக்கு, ஆனால் அது வந்து இந்தியாவில் இருக்கிறதா வச்சு. அதுக்கப்புறம் என்ன, அதே என்னோட ஆப்பை வந்து பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர்ல எல்லாம் போடுறேன். வந்து இந்தியாவில் இருக்கிற யூசர்ஸ் எல்லாமே வந்து அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றாங்க. இந்தியாவுக்குள்ளேயே அவங்க வந்து அதை யூஸ் பண்றதுனால தகவல் வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து சேமிக்கப்படுது. அதாவது இப்போ நான் வந்து சென்னையில இருந்து நான் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா வந்து ஒரு வீடியோ சேவ் பண்ணும்போது அது வந்து இந்தியாவில் இருக்கிற என் டேட்டா சென்டர் எங்கே இருக்கோ அங்கே போய் சேவ் ஆகுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஆக ஆக என்னோட யூசர்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காலேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன ஆகும், என்னோட அப்ளிகேஷன் எல்லாம் அமெரிக்காவில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவில் யூசர்ஸ் வந்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ அமெரிக்காவிலேருந்து இந்தியாவில் இருக்கிற என்னோட டேட்டா சென்டருக்கு வந்து சேவ் ஆகணும். அவங்க அந்த வீடியோ மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கும் போது இந்தியாவில் இருக்கிற என்னோட டேட்டா சென்டரில் இருக்கிற தகவல்கள் எல்லாம் வந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு போகணும். இது எல்லாமே இன்டர்நெட்லேயே நடந்தாலுமே இந்தியாவில் இருக்கிற யூசர்ஸ்க்கு அந்த டேட்டா சென்டர் வந்து இந்தியாவிலே இருக்கிறதுனால அந்த ஆப் வந்து அவங்களுக்கு வந்து வேகமாக செயல்படுற மாதிரி தெரியும். இதுவே என்னோட ஆப்பை யூஸ் பண்ணுற அமெரிக்கா யூசர்ஸ்க்கு அங்கிருந்து டேட்டா இந்தியாவுக்கு வந்துட்டு மறுபடியும் அமெரிக்கா போகணுங்கிற பட்சத்தில் இந்தியன் யூசர்ஸ் காட்டிலுமே அவங்களுக்கு வந்து என்னோட ஆப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகும், அமெரிக்கன் யூசர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை நான் எப்படி சரி பண்ணலாம்? சரி, என்னோட டேட்டா சென்டரில் இருக்கிற பவரை அதிகப்படுத்தலாம், அதாவது இந்த கம்ப்யூட்டேஷன் பவரை அதிகப்படுத்துறேன்னு வச்சுக்கோம். இருந்தாலுமே இது வந்து என் பிரச்சனையை சால்வ் பண்ணாது. இப்போ என்ன ஆகும், இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு முன்ன இருந்தது காட்டிலும் இன்னும் அதிகமாக ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இந்தியாவில் இருக்கிற யூசர்ஸ் அளவு அவங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி இருக்காது. ஸோ இதை நான் சரி செய்யணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இன்னொரு டேட்டா சென்டரை அமெரிக்காவில் உருவாக்கணும். அதாவது அமெரிக்கன் யூசர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற வீடியோ அமெரிக்காவில் இருக்கிற என்னோட டேட்டா சென்டரில் சேவ் ஆகணும். அதுக்கப்புறம் இந்தியன் யூசர்ஸ் சேவ் பண்ணுற தகவல் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கிற என்னோட டேட்டா சென்டரில் சேவ் ஆகணும். இந்த மாதிரி நான் வந்து 2 லொகேஷனில் 2 டேட்டா சென்டர் வச்சுட்டேன்னா என்னோட அப்ளிகேஷனில் இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆயிரும். எல்லா யூசர்ஸுக்கும், அமெரிக்கன் யூசர்ஸ் ஆகட்டும் இந்தியன் யூசர்ஸ் ஆகட்டும், 2 பேருக்குமே என்னோட ஆப் வந்து வேகமாக இயங்குற மாதிரி தெரியும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கிறதுக்காக என்னோட ஆப்பில் இருக்கிற சாஃப்ட்வேரை நான் மாற்றலை, என்னோட ஆப்பில் இருக்கிற டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாம் நான் மாற்றலை. சிம்பிளாக ஒன்று பண்ணேன், அந்த டேட்டா சென்டரை அமெரிக்காவில் கொண்டு போய் வச்சேன். அதாவது அமெரிக்கன் யூசர்ஸ்க்கு பக்கத்தில் என்னோட டேட்டா சென்டரை வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்னா என்னோட டேட்டா சென்டர் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த யூசர்ஸுக்கு அருகாமையில் என்னோட டேட்டா சென்டர் இருக்கணும். இந்த மாதிரி முடிந்தளவு யூசர்ஸுக்கு மிக அருகாமையில் இன்டர்நெட் யூஸ் பண்ணி அவங்களோட தகவலை சேமிக்கிறதோ அல்லது ப்ராசஸ் பண்ணுறதையோ, அதாவது கம்ப்யூட் பண்ணுறதையோ தான் எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த எட்ஜ் கம்ப்யூட்டிங்கோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இது வந்து முன்னாடியே வந்து ஒரு சுருக்கமாக பார்த்தோம். ஒரு அப்ளிகேஷன் வந்து வேகமாக இயங்கணும்னா அதுக்கு வந்து இந்த எட்ஜ் கம்ப்யூட்டிங் பயன்படும் அப்படின்னு. தான் வந்து டெக்னிக்கலா வந்து லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுமா சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ கால் பேசுறோம்.
நான் வந்து வீடியோ காலில் நான் ஒரு டைம் நான் பேசுகிறேன், பேசினதுக்கப்புறம் என்னோட வீடியோ நான் பேசின வார்த்தைகள் எல்லாமே வந்து நான் யார் கூட பேசுகிறேனோ அவங்க வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து கரெக்டாக போய் சேரணும். அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறது எனக்கு கேட்கும். ஆனால் இந்த மாதிரி சமயங்களில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்கறதுக்கு சில நொடிகள் ஆகும், அதாவது மில்லி செகண்ட்ஸில் இருக்கும். ஆனால் சில நெட்வொர்க் வந்து பிரச்சனையாக இருக்கும்போது இது அந்த டிலே வந்து அதிகமாகும். அப்போ என்ன ஆகும், அங்கே ஒரு லேக் நடக்கும். நம்ம சரளமாக ஃபோனில் பேசுகிற மாதிரியோ இல்லை நேரில் பேசுகிற மாதிரி இருக்காது. நம்ம பேசி கொஞ்சம் செகண்ட் கழிச்சு அவங்களுக்கு கேட்கும், அதுக்கப்புறம் அவங்க பேசுறது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நமக்கு கேட்கும். இந்த லேக் வருது பார்த்தீங்களா, இந்த டிலே வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் வேகமாக இயங்கணும்னா அந்த லேட்டன்சி டைம் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கணும். இது வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங் மூலிமா சாத்தியமாகும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பற்றி சொல்லலாம், அதாவது டேட்டா செக்யூரிட்டி. இப்போது நம்ம தகவல் எல்லாமே வந்து கிளவுடில் இருக்கிற ரிமோட் லொக்கேஷன், அதாவது கண்டம் விட்டு கண்டம் உள்ள ஒரு சர்வரில் போய் சேவ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து சில செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ், அதாவது தனி மனிதனோட பிரைவசியை அது பாதிக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு யூரோப்பில் GDPR அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது, அதாவது ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெகுலேஷன். இது பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, யூரோப் மக்களோட ரொம்ப சென்சிட்டிவான பர்சனல் டேட்டா எல்லாமே வந்து சேகரிக்கப்பட்டாலும் யூரோப்பை தவிர வெளிநாடுகள் உள்ள சர்வரில் பதிவு செய்யக்கூடாது. அந்த மாதிரி சமயத்தில் சில கிளவுட் ப்ரொவைடர்ஸ்லாம் லோக்கலாக யூரோப்புக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் எல்லா அப்ளிகேஷன்ஸும் அங்கே இருக்கிற கிளவுட் ப்ரொவைடர் கிட்ட போகணும் அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது மூலமா லோக்கலாக அவங்க யூசர்ஸ் எங்கே இருக்காங்களோ அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பிரைவேட் டேட்டா சென்டர்லையோ இல்லை வந்து ரொம்ப குறுகிய தகவலாக இருந்தால் சாதாரணமாக அவங்க டிவைஸ்லேயே கூட சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி டேட்டா செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவம் கொடுக்குற சில அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங் பயன்படும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணோம்னா அதில் இருக்க தகவல் எல்லாமே வந்து கிளவுடில் இருக்கணும், இல்லை இன்டர்நெட் சார்ந்தா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை இன்டர்நெட்டே இல்லாத பட்சத்திலேனாலும் அந்த அப்ளிகேஷன் இயங்க வேண்டும் அப்படிங்கிற சில ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங் மூலிமா லோக்கலாக சேவ் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஃபோன்ஸில் இருக்கிற இந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கிங்கை சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஃபோன்லாம் வாங்கினா இப்போ வந்து நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம லாக்கெல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த தகவல் எல்லாமே வந்து ரிமோட் லொக்கேஷனில் இருக்கிற கிளவுடில் போய் பதிவு செய்யப்படுறது இல்லை. முக்கால்வாசி இருக்கிற ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஃபோன்ஸில் எல்லாமே வந்து அது லோக்கலாக உங்கள் ஃபோனுக்குள்ளேயே என்கிரிப்ட் செய்யப்பட்டு பதிவிடப்படுகிறது. அதாவது அதை யாருனாலே ரீட் பண்ண முடியாது, உங்கள் ஃபோனில் என்கிரிப்டாக அந்த டேட்டா இருக்கும். ஆனால் அந்த டேட்டா வந்து உங்கள் ஃபோன் வந்து ரீட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா அது உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டா அப்படின்னு செக் பண்ணணும்னா அதுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. லோக்கல்லேயே அது வந்து ப்ராசஸ் பண்ணிடும். உடனடியாக உங்கள் கைரேகையை பார்த்து சரியான கைரேகையா அப்படின்னு பார்த்துட்டு அது வந்து அன்லாக் ஆயிரும். இதுவே வந்து நீங்கள் க்ளவுடில் தான் இதை பண்ணணும், உங்கள் தகவல் எல்லாம் க்ளவுடில் இருக்கணும், என் ஃபிங்கர் பிரிண்ட் க்ளவுடில் இருக்கணும்னா இன்டர்நெட் இல்லாமல் அது வந்து இயங்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங்குள்ளே அடங்கும். சரி, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் எட்ஜ் கம்ப்யூட்டிங்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்தவரை எல்லா தகவல்களையும் இன்டர்நெட் மூலமா ரிமோட் லொகேஷன்ல இருக்கிற ஒரு சர்வர், அது வந்து கண்டம் விட்டு கண்டம் உள்ள ஒரு ரிமோட் சர்வரா கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சர்வரில் தகவலை சேகரித்து அல்லது தகவலை ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து கிளவுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே எட்ஜ் கம்ப்யூட்டிங்கை பொறுத்தவரை பகுதி அல்லது முழுவதுமான தகவல் வந்து டேட்டா பயன்படுத்துகிற யூசர்ஸ்க்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு ரிமோட் சர்வர்லையோ அல்லது அவங்க லோக்கல் டிவைஸ் ஸ்டோரேஜ்லையோ வைக்கிறது தான் வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எட்ஜ் கம்ப்யூட்டிங் எந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டைம் சென்சிட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங் பயன்படுத்துவாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ அட்டானமஸ் கார்ஸை பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது தானாக இயங்கக்கூடிய கார்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சென்சார்ஸ் இருக்கும். அந்த சென்சார்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது இடையூறு வருதா அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். உடனடியாக முன்னாடி ஏதோ ஒரு இடையூறு வருதுன்னு தெரிஞ்சானா உடனே அந்த டேட்டாவை அந்த சென்சார்ஸ் உணர்ந்து அதை வந்து கம்ப்யூட் பண்ணி ஓகே காரை நிறுத்து அப்படிங்கிற சிக்னலை வந்து பிரேக்ஸுக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் சென்சிட்டிவான அப்ளிகேஷன்ஸ், உடனடியாக இது வந்து நடக்கணும். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். இதுவே கிளவுடெல்லாம் எங்கே பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, டைம் சென்சிட்டிவ் இல்லாத அப்ளிகேஷன்ஸ்க்கு கிளவுடாக அதிகமாக பயன்படுத்துவாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம இமெயிலை சொல்லலாம். அது வந்து உடனே இப்போ நம்ம இமெயில் இருந்துச்சுன்னா அடுத்த செகண்டே நம்ம யாருக்கு அனுப்பணும் உங்களுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து கிளவுட் டெக்னாலஜி பயன்படுத்தும். இது வந்து நான் ரொம்ப வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஆனால் இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கிளவுட் டெக்னாலஜியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தனி வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலேயும் பாப்பாகும் பாருங்க. இன்டர்நெட் வளர்ச்சி அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசப்படுற விஷயம் 5G. நொடிப்பொழுதில் Gbps ஸ்பீடில் 5G மூலமா வயர்லெஸ்ஸாக நம்மளால தகவலை பரிமாற முடியும். அப்படி இருக்கும்போது எட்ஜ் கம்ப்யூட்டிங்கோட திறன் 5Gனால பல மடங்கு அதிகரிக்க போகுது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது வந்து இன்டர்நெட் மூலமா அதிவேகத்தில் தகவலை சேகரிக்கிறதும் அந்த சேகரித்த தகவலை ப்ராசஸ் அல்லது கம்ப்யூட் பண்ணுறதும் தான். 5G அப்படிங்கிறது அதிவேக வயர்லெஸ் இன்டர்நெட். அப்படி இருக்கும் பட்சத்தில் எட்ஜ் கம்ப்யூட்டிங்
கம்ப்யூட்டிங் வேகத்தை கண்டிப்பாக அது அதிகரிக்கும். ரெண்டாவது 5G ஆண்டனாலாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இனி வரப்போகிற 5Gயில் உபயோகப்படுத்த போகிற ஆண்டனால கம்ப்யூட்டிங் பவரும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது கிளவுட் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட கிளவுட் ரிமோட் சர்வர்ஸில் ப்ராசஸ் பண்ணுற கம்ப்யூட்டிங் பவரில் வச்சுருப்பாங்க. இந்த CPU மாதிரியெல்லாம் ரிமோட் சர்வரில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரியான கம்ப்யூட்டிங் பவர்ஸ் இந்த 5G ஆண்டனாலையும் வரப்போகிறதா சொல்கிறாங்க. அதற்காக டெலிகாம் ப்ரொவைடர்ஸ், அதாவது இந்த வெரிசான், வோடாஃபோன், இந்த மாதிரி டெலிகாம் ப்ரொவைடர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் கிளவுட் ப்ரொவைடர்ஸும் இணைந்து வேலை செய்ய போகிறதா சொல்கிறாங்க. இந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போ முன்னோடியாக இருக்கிறது கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட். ஸோ இந்த மாதிரியான லீடிங் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே 5G பவர்டு எட்ஜ் கம்ப்யூட்டிங்ல அதிக முதலீடு பண்றாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் 5G பவர்டு எட்ஜ் கம்ப்யூட்டிங் உலகமெங்கும் பல இடங்கள்ல பயன்படுத்தப்படும். மிகப்பெரிய தொழிற்சாலை முதற்கொண்டு சிறிய ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் வரைக்கும் இந்த 5G பவர்டு எட்ஜ் கம்ப்யூட்டிங்கை எதிர்காலத்தில் பயன்படுத்துவாங்க. ஒருவேளை உங்களுக்கு 5G பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காகவும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கேயும் பார்க்கும் பாருங்க. இந்த வீடியோ மூலிமா எட்ஜ் கம்ப்யூட்டிங் பற்றின சில தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை பற்றி கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இது வேற யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.